ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? இங்கே லைட் இல்லை, கொஞ்சம் அப்படியே டிம்மாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்படியே டல்லாக தெரியும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ தான் விநாயகர்லாம் கும்பிட்டுட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி சதுர்த்தின்னு சொன்னாங்க. அதனால் விநாயகருக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து இந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்களே ஒரு பொண்ணுங்களாம் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற பொண்ணுங்களாம் என்ன பண்ணணும்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும். மாதுளம் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும். அதே டைமே மாதுளை ஜூஸும் பாதாம் ஆயில், இந்த பாதாம் ஆயிலும் பாதாம் போடாதீங்க, பாதாம் ஆயில் அப்படின்னு விற்றீங்கன்னா, பாதாம் எண்ணெய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பாதாம் எண்ணெய் கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு தேங்காய் எண்ணெய் போலே இருக்கும். அந்த வந்து அதுவும் பாதாம் எண்ணெயும் மாதுளை ஜூஸும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா அப்படி எண்ணெய் பசை மாதிரி தெரியும் நம்ம கையில். அதை என்ன பண்ணால் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். கை கால் இந்த கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஃபேஸு, கழுத்து, முதுகு எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும். அதே மாதிரி நீங்கள் மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதுளை ஜூஸும் குடிச்சிக்கிட்டு இதுவும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதுளையும் பாதாம் எண்ணெயும் நீங்கள் வந்து ஃபேஸில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாதுளை ஜூஸும் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நிறம் வந்து மாறும். உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே சேஞ்ச் அப்படியே மாறிட்டே வரும். அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். 2 monthsக்கு முன்னாடியே பண்ணணும் இது. இப்போமே 2 months கழிச்சு மேரேஜ் அப்படிங்கிறாங்களே, அப்போ 2 monthsக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு பொண்ணு வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும். தூரத்துலேருந்து அவ்வளோ கலையாக இருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருப்பீங்க, அவ்வளோ ஷைனிங்காக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இது வந்து ஃபேஷியல் சேவிங் பாம்னு ஒரு மீஷோவில் வாங்கினேன் நான். இதை பாருங்கள், இதை வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அப்படி காமிக்கலான்னு இதை பாருங்கள். அதே மாதிரி அவங்க இதுவும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹேர் ரிமூவல் கூட கொடுத்துருக்காங்க, காம்போ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஷியல் ஹேர் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேஸில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2வது வந்து ஐப்ரோவுக்கு. இது வந்து ஃபேஷியல் ரிமூவ், அதாவது ஃபேஸில் வந்து என்னென்னலாம் வந்து ஹேர் இருக்கோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இது கொடுக்குறாங்க. இது 2மே கொடுக்குறாங்க. அதாவது இது சேமே இது 2ம் வந்து மேட்சாக தான் கொடுக்குறாங்க மீஷோவில். இது தனித்தனியாக கொடுக்கல, இது 2ம் வந்து காம்போ. அதனால் 2ம் காம்போன்னு நினச்சி நான் உடனே வாங்கிட்டேன். கம்மி விலையாக இருந்தது, உடனே நான் வாங்கிட்டேன். இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த சேவிங் இதில் வந்து நல்லா அழகாக இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது அந்த கீரெல்லாம் உழுகுமோ அப்படின்னு நினைக்காதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம மெதுவாக எடுத்தால் ஒன்றும் ஆகாது. இது வந்து ஐப்ரோ கொடுத்துருக்காங்க. ஐப்ரோவில் நல்லா வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோ உங்களுக்கு ஷேப்பாக உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஷேப்பு தெரியலனா அப்படியே வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், உங்களுக்கும் கஷ்டமாயிடும். அது வந்து ஐப்ரோ அந்த இடமே உங்களுக்கு அசிங்கமாக போயிடும். அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஐப்ரோலாம் நீங்கள் சேவ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இது வந்து ஃபேஷியல் ஹேர் தான், அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.